அவருக்கு தெரியாம சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இந்த தீபாவளிக்கு பட்டாசுலாம் வெடிக்கூடாதுன்னு அது நாங்க போய் வெடிப்போம். அந்த மாதிரி தான். அப்போ ஐ பர்ன்ட் மை ஹேண்ட். அந்த ஒரு தடவை தான் பயந்தது, ஐயோ திட்டிடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு. பட் he didn't react. ஒன்னும் அட்வைஸ்லாம் பெருசா. ஏன் பட்டாசு வெடிக்கூடாதுன்னு சொன்னாரு தாத்தா? தீபாவளி சரி எதுக்கு மேபி பொல்யூஷனுக்காக சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாங்களுமே பெருசாலாம் வெடிச்சது இல்ல. தாத்தா அரசியல்வாதிங்கிறதுனால அவரோட கொள்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, சில பண்டிகை எல்லாம் கொண்டாடக்கூடாது. ஆக்சுவலா அந்த மாதிரிதான் இது. நாங்க வந்து ஃபார் தி சேக் ஆஃப் அந்த பண்ணலையா அந்த வயசுல, அந்த அர்த்தம் அதுக்காக தான் அவர் வந்து அவருக்கு தெரியாம நாங்க வெடிக்கிறதெல்லாம். ஆனா வந்து பொங்கல் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம், தீபாவளி செலிப்ரேட் பண்ண மாட்டோம். அதுதான் பதில். பண்டைய தீபாவளி பெருசா நாங்க இது பண்ண மாட்டோம். பட் பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். அப்படியே வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய கூட்டம் வரும் தாத்தாவை பாக்குறதுக்கு. ஃபுல்லா அந்த ஃபுல் கோலம் போட்டிருப்பாங்க, மாக்கோலம். அம்மா, பெரியம்மா, அத்தை, பாட்டி எல்லாரும் இறங்கிடுவாங்க வந்து 9 o'clock மேல. அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான் இருக்கும் வீட்டுல பொங்கல்னா. காணும் பொங்கலுக்கு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துருவோம், எல்லா கசின்ஸ் எல்லாருமே. அந்த போகின்னு வாங்களே அன்னைக்கு வீட்டுல வந்து ஒரு இது இருக்கும், ஒரு விருந்து இருக்கும். அன்னைக்கு தாத்தாவோட எல்லாருமே சாப்பிடுவோம் போகி அன்னைக்கு. சோ அப்பதான் கெட் டுகெதர் மாதிரி எல்லாரும் வந்துருவாங்க, எல்லா கசின்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க. அழகிரி, ஆமா எல்லாருமே. சோ நீங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் கேதர். ஆமா ஆமா. அப்புறம் பொங்கல் அன்னைக்கு பயங்கர கூட்டமா இருக்கும். அந்த போகி நைட் அன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லா மாக்கோலம் போட்டுட்டு இருப்பாங்க எல்லாரும், அம்மா அவங்க. சோ அதெல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வீட்டுல முன்னாடி போய் உட்கார்ந்துருவோம், அந்த ஷாலு எல்லாம் வச்சுட்டு. சோ ஒவ்வொரு மாடும் வரப்போ எங்களுக்கு அதுதான் என்டர்டெயின்மெண்ட். மாட்டுக்கெல்லாம் ஷால் போட்டு அவருக்கு காசு கொடுத்து அனுப்புறதெல்லாம். தாத்தா வீடுன்றதுனால காணும் பொங்கலுக்கு எல்லாம் வந்து பாட்டு பாடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. திருவிழா மாதிரிதான் இருக்கும் வீடு பொங்கல் அப்போ. வருஷம் அப்படிதான் இருக்கும். தவறாம எல்லாரும் ஆஜராயிடுங்க எங்க இருந்தாலும். ஆமா. இது மாதிரி வேற எந்த அக்கேஷன்ல எல்லாரும் ஃபேமிலியோட? தாத்தா பிறந்த நாள், திருவிழா, தாத்தாவோட பிறந்த நாள், அதுவும் இப்படிதான் இருக்கும். நாங்க கூட்டம்ன்றதுனால எங்களோட டைம் கசின்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கும், பயங்கர கூட்டமா இருக்கும். சோ காலையிலே ஒரு 6:30-7 மணிக்கு எல்லாருமே ஆஜராயிடுவோம். சோ முதல்ல ஃபேமிலி அளவுக்கு முதல்ல கேக் கட் பண்ணிடுவோம். அப்புறம் தாத்தா எல்லாம் ஃபுல்லா ரவுண்ட்ஸ் போறது அதெல்லாம் அவங்க போவாங்க. சோ எங்க இருந்தாலும் நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கோம், நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, தயாநிதி மதுரையில இருக்காரு, எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிடுவோம், சென்னைக்கு. சென்னையில வந்து பொங்கல், தாத்தாவோட பிறந்த நாள், வேற ஏதாவது நாள் இருக்கா நீங்க கெட் டுகெதர்? தாத்தாவோட திருமண நாள். சோ எல்லாமே தாத்தாவோட சென்ட்ரிக். தாத்தா தான் உங்களை ஒன்றிணைக்கிற ஒரு மையம். கண்டிப்பா, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லார் வீட்லயும் அப்படித்தானே, எல்லார் வீட்லயும் பெரியவங்க தானே ஒன்று நிக்கிறது எல்லாருமே. நம்மளுக்கு பசங்க வந்தாலும் அப்படித்தானே, ஏஜ் ஆனவங்க நம்ம தான் எல்லாரையும் சேர்க்கிற மாதிரி இருக்கும். இந்த கெட் டுகெதர்ல யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பா உங்க செட்ல, உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ல? எல்லாம் வாங்கப்பா, கரெக்டா வந்துருங்க, டைம் வந்துருங்க, கிளம்பிட்டீங்களா, இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா? அப்படியே அதுவா நடந்துரும். அதனால ஆர்கனைஸ் பண்றதுக்குன்னு யாரும் இருக்க மாட்டோம், எல்லாருமே வந்துருவோம். இல்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்களா, ஆர்வ கொலை இருப்பா அப்படின்னு? கொஞ்சம் நான் அப்படிதான். எனக்கு எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஐ வில் பி அவேட்டிங் ஆல்வேஸ். எல்லா அண்ணன் தம்பி, ஆமா, சகோதரிகள் எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ கொஞ்சம் எல்லா ஃபேமிலி பெருசாகணும்னு நடக்காத போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், என்னடா நடக்கலையே, எல்லாரும் மீட் பண்ணணும் அப்படின்னு.